மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியாக உறவை வைத்துக் கொள்கின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு திருப்தியோ முழு உச்சக்கட்டமோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மிக முக்கியமாக இன்னும் ஒரு காரணியாக இருப்பது என்னவென்றால் அன்சர்டன் அபவுட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி என்று சொல்லும். அதாவது சில ஆண்கள் பெண்களை மாறி நடந்து கொள்வார்கள், அதே போல சில பெண்கள் ஆண்களை மாறி நடந்து கொள்வார்கள். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எங்களுடைய சமூகத்தில். எனவே இதை பற்றி இன்று கொஞ்சம் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்ல பார்த்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் உங்களை யாராவது பார்த்து விடுவார்கள். இது முற்றிலுமே ஒரு ஹெல்த் எஜுகேஷன், மக்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக 009777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இப்போது பார்க்கின்ற போது இந்த காலங்களிலே நாங்கள் பல பேரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். தம்பதியினரை சந்திக்கின்ற போது ஆண்களாக இருக்கலாம், திருமணம் முடித்த பிற்பாடு தன்னுடைய மனைவியுடன் அவர் பாலியல் உறவை வைத்துக் கொள்வது கிடையாது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு படி அவர்கள் மேலே சென்று கொஞ்ச காலம் சென்ற பிற்பாடு தன்னுடைய நண்பரை வீட்டுக்கு அழைத்து வந்து தன்னுடைய மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளும்படி சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, பெண்கள் பகுதியிலே பார்க்கின்ற போது அவர்கள் ஆண்களைப் போல நடக்கின்ற ஒரு தன்மையையும் இந்த கால பகுதிகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆண்கள் கூடுதலாக பெண்கள் மாறி நடப்பதும், பெண்கள் சில நேரங்களிலே ஆண்கள் போல இருப்பதும் இது அவர்களுடைய பாலியல் வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு பாரதூரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே என்னை வந்து சந்தித்தால் ஒரு பாலியல் தொழிலாளி சந்தித்த போது, டாக்டர், நான் அண்மையிலே என்னுடைய கிளையண்ட், என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவரை நான் சந்தித்தேன். புதினமான ஒருவராக இருந்தால் எனக்கு அது சரியான பிரச்சனையாக இருந்தது. உங்களிடம் நான் மருந்தெடுக்க வருகின்ற போது உங்களிடம் கட்டாயமாக இதை பற்றி கேட்கணும் என்று சொன்னார். அவர் தன்னை ஒரு ஆண் மாதிரி செயற்பட சொன்னதாக அந்த நபர் தன்னை ஒரு ஆண் மாதிரி செயற்பட சொன்னதாகவும் அதன் மூலமாக அவருக்கு இந்த உச்சக்கட்டம் ஏற்படுத்ததாகவும் அவர் சொன்னார். எனவே முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த செக்ஷுவல் ஐடென்டிட்டி என்று சொல்லப்படுகின்ற அடையாளப்படுத்த வேண்டும். நான் ஆணாக இருக்கிறேனா பெண்ணாக இருக்கிறேனே? இது உண்மையாக என்னிடம் வருகின்றவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், திருமணம் முடிக்கின்ற போது அந்த காலத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் நடக்கின்ற போது கட்டாயமாக அந்த ஆணை என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவரை நான் பார்த்து போட்டு உங்களிடம் சொல்லுவேன் என்று சொல்லி சாதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த ஆணிலே கூடுதலான அளவு பெண் தன்மை, இது என்னென்ன காரணங்கள் என்று பல காரணங்கள் இருக்குது. கூடுதலாக இந்த ஆண்களிலே பெண் தன்மை ஏற்படுவதற்குரிய முக்கிய காரணம் என்ன? பரம்பரை அழகு, ஜெனட்டிக், அது பரம்பரையாக வருகின்ற பிரச்சனை. அதே நேரத்திலே நாங்கள் உண்மையாக ஒரு ஆண் நடந்து போய்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நடந்து போவதை வைத்துக்கொண்டே அவர் அதாவது அவர் கூடுதலாக யாரிடம் விருப்பம் உள்ளவர் என்பதை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் இந்த ஆண்கள் நடக்கின்ற போது பெண்களைப் போலத்தான் நடந்து திரிவார்கள், அதே போல பெண்களைப் போலத்தான் அவர்கள் எல்லாம் செய்வார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த பெண்ணாக மாறுகின்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நிலையிலே இந்த ஆணை கொண்டு போய் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைத்தால், பேசி திருமணம் முடித்து வைத்தால்
அந்த இடத்திலே அந்த பாலியல் உறவு என்பது பாரதூரமான பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே காலம் போக போக சில நேரங்களிலே தன்னுடைய நண்பரை கூட தன்னுடைய படுக்கை அறைக்கு வந்து தன்னுடைய மனைவியுடன் படுக்கை அறையை பகிர்ந்து கொள்ளும்படி சொன்ன நபர்களை கூட எனக்கு தெரியும். அதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் கூட உருவாகின்ற போது அவருடைய நண்பருக்குத்தான் பிள்ளைகள் உருவாகியிருக்கே தவிர இவருக்கு இல்லை. எனவே முக்கியமாக இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற பதத்திலே, இந்த பிரச்சனையிலே இந்த பாலியல் ஐடென்டிட்டி என்பது மிகவும் முக்கியம். எங்களுடைய ஊர்களிலே, எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே அல்லது மூன்றாம் உலக நாடுகளை பொறுத்த மட்டிலே வீட்டிலே ஒரு பெண் இருந்தால் எப்படியாவது அவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் பெற்றோர் இருக்கிறார்களே தவிர தான் திருமணம் முடித்து வைக்கின்ற அந்த நபர் தன்னுடைய பெண் தன்னுடைய மகளுடன் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவரா என்பதை ஒருபோதுமே சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பெற்றோர் இனியாவது இதை பற்றி கட்டாயமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். அந்த நபரை, அந்த ஆணை ஒரு வைத்தியர், உண்மையாக ஒரு வைத்தியம் அழைத்துக் கொண்டு போய் அவருக்கு பிரஷர் சீனி வருத்தம் ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த வைத்தியரை நீங்கள் காட்டினீர்களாக இருந்தால் அந்த வைத்தியர் இதன் மூலமாக நேரடியாகவே அவருடைய குண இயல்புகளை அறிந்து கொள்வார். அதன் பிற்பாடு அதற்கேற்ற முறைகளை பின்பற்றலாம். இதை விட்டு போட்டு திருமணம் முடித்த பிற்பாடு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எல்லாமே குழப்பமடைந்து போகின்ற போது அந்த திருமண வாழ்க்கை முற்றிலுமே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐடென்டிட்டி என்பது மிக மிக முக்கியமானது. இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். நான் டாக்டர் கிருஷான், நான் எல்லா பாலினத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங் என்றபடியினால், அதாவது அவர்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது வேறு அதாவது ரெண்டுக்கும் இல்லாத ஒரு பாலினமாக இருக்கலாம், மூன்றாவது பாலினம் என்று சொல்லுவார்கள், அப்படியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை என்று வருகின்ற போது இந்த இடத்திலே அந்த பெண்ணுக்கும் பிரச்சனை தெரிந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை தெரியாவிட்டால் அந்த பெண் திருமண வாழ்க்கை நுழைந்து பாரதூரமான ஏமாற்றத்தையும் அடையக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் பார்த்திருக்கிறேன் கன திருமணங்கள், அதாவது முதல் நாள் இரவிலேயே, ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த பெண் தன் திருமணம் முடித்த கணவரை விட்டு பிரிந்த சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றது. இவற்றை காரணங்களை நாங்கள் பார்க்க போனால் இப்படி ஒரு காரணமாகத்தான் கூடுதலான தரம் இருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், பெற்றோர்கள். அவர்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிள்ளை பிறந்தவுடன் அதை நாங்கள் சொல்லுவோம், அதாவது அந்த பாலினம் ஒரு பிள்ளை பிறந்தவுடன் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆனா பெண்ணா, ஃபீமேலா மேலான்னு சொல்லி நாங்கள் எழுதுவோம். சில நேரத்திலே அனேபிள் டு டிஸ்கிரைப் என்று சொல்லி சில நேரத்திலே அது ஆனா பெண்ணா என்று சொல்லி எங்களாலே தீர்மானிக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளையிலே இருக்கின்ற ஹோமோனல் சேஞ்சஸ், ஹோமோனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இதன் காரணமாக சில நேரங்களிலே ஒரு பெண்ணினுடைய இந்த கிளிட்டோரியஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பாலியல் உறுப்பு பெரிதாக இருந்து அது ஒரு ஆணுறுப்பு போல இருக்கலாம். இது பல இடங்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே அந்த பெண் உண்மையாக ஒரு பெண்ணாத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய இந்த கிளிட்டோரியஸ் எனப்படும் உறுப்பு ஹோமோனிலே, அதாவது உடலிலே ஏற்படுகின்ற ஹோமோன் மாற்றம் காரணமாக பெரிதாகி அது என்ன செய்யப்படுகிறது, அது ஒரு ஆணுறுப்பு போல காணப்படும். அது கன்ஜெனிட்டல் ஆட்ரினல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். அதாவது எங்களுடைய வயிற்றினுள்ளே சிறுநீரகங்களுக்கு மேலே அது அட்ரினல் சுரப்பி என்று இருக்கின்றது. இந்த சுரப்பிகளில் சுரக்கப்படுகின்ற இந்த ஹோமோனிலே ஏற்படுகிற மாற்றம் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுது. எனவே இந்த இடத்திலே அந்த பிள்ளை பிறந்தவுடன் ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தரத்திலே நாங்கள் சொல்லுவோம், பெற்றோருக்கு சொல்லுவோம், ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்ன போதிலும் அவர் என்ன செய்வார்களா, அந்த பிள்ளையை ஆணாக வளர்ப்பார்கள். ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அது பெண்ணாகத்தான் இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இந்த unable to uncertain about sexual identity என்று சொல்லுவோம். தங்களுடைய பாலை தீர்மானிக்க முடியாத ஒருவரிடம் திருமணம் நடக்கின்ற போது அந்த திருமணத்திலே பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே இதை பற்றி கனநேரம் கதைக்கலாம், ஆனால் மிகச் சுருக்கமாக இவ்வளவுதான் எங்களாலே சொல்ல முடியும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.